இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். நம்மை மறவாமல் நினைவு கூறுகிற இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோபின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள், என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள். யோபு பக்தனுடைய வாழ்க்கையை மாறி கஷ்டப்பட்ட மனிதர்கள் யாரும் இருக்க முடியாது. நீதிமான், உத்தமமா இருக்கிறார், உண்மையாக இருக்கிறார். ஆண்டவரே யோபுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை பூமியில பார்க்க முடியாது, அவ்வளவு நல்ல மனிதர் என்று சொல்லி அவள் வாழ்க்கையில ஒரே நாள் எல்லாவற்றையும் இழக்கிற 10 பிள்ளைகளும் ஒரே நாள் மறிக்கிறார்கள். பாருங்கள், கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன், எவ்வளவு கஷ்டமா இருக்கும். வேலைக்காரர்கள் சொல்ற செய்தி எல்லாம் ஷாக்கிங் நியூஸ் அண்ட் பிரேக்கிங் நியூஸ் தான். ஆடு மாடு ஒட்டகம் கழுதைகள் எல்லாத்தையும் சொத்து எல்லாத்தையும் இழந்து விடுகிறார். சரீர சுகத்தை இழந்து விடுகிறார். மனைவியும் தூசிச்சுட்டு போயான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருந்தாங்க. சரீரம் எல்லாம் வியாதிகள், பருக்கள், வீட்டை விட்டு ஓரமா தெரு ஓரத்துக்கு உருக்கலைந்து யோபு பார்க்க யோபு மாதிரியே தெரியவில்லை. எலும்பு தோலுமாய் ஜீவன் மட்டும் ஒட்டிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓரமா உட்கார்ந்து இருக்கிறாரு. அவரை கண்ட அந்த ஊரே எழுந்து நின்று மரியாதை கொடுக்கும். இன்னைக்கு அற்பமா அலட்சியம் பண்ணி எண்ணப்படுகிற ஒரு நிலைமை. யோசித்து பாருங்கள். அந்த நிலைமையில தான் சொல்லுகிறேன், பந்து ஜனங்கள் எல்லாம் என்னை பார்த்து விலகி போயிட்டாங்க. ஒரு காலத்துல எவ்வளவு வசதியா இருந்த என்னை தேடி வந்தாங்க. என்னை குறிச்சு அநேகர் பேசி அன்பா பேசுவாங்க, பெருமையா பாரு என்னுடைய சொந்தக்காரர் தான் யோபு, எவ்வளவு வசதியா இருக்கார் பாருங்கலாம் பேசினாங்க. இன்னைக்கு எல்லாரும் சிநேகிதர்கள், நல்ல நண்பர்கள் கூட என்னை மறந்து தூரமா போயிட்டாங்க. நீ பணம் இருக்கும்போது, வசதி இருக்கும்போது எல்லாரும் தேடி வருவாங்க, உறவு பாராட்டுவாங்க. ஒன்னு இல்லாம தெருவுக்கு வரும்போது விலகிதான் போவாங்க. அதுதான் உலகம். ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது, அவர் மறப்பதில்லை. தாவீது சொல்லுவான், சிறுமையும் எளிமையுமானவர் கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் மற்றவர்களால் மறக்கப்பட்டு விட்டீங்களா? மற்றவங்க எங்களை தேடல, எங்களை யாருமே புரிஞ்சுக்கல, எல்லாராலும் கைவிடப்பட்டு ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருக்கீங்களா? அப்படியே சூழலை தொடர்வதில்லை. ஒரு நாள் வரும், கர்த்தர் உங்களை நினைவு கூர்ந்திருக்கிறபடியினாலே மாற்றுவார். யோபுக்கு நடந்தது என்ன? சூழ்நிலை மாறினது. போராட்டத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து இழந்து போன அத்தனையும் 2 அத்தனையாய் பெற்றுக் கொண்டாராம். அதுதான் யோபின் புஸ்தகம் 42 சொல்லுகிறது. திருப்பி கொடுக்கிறார், எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்கிறாரு. 10 குழந்தைகள் திரும்ப கிடைக்கிறது. திட்டி விட்டு போன மனைவி திரும்பி வருகிறார். 10 குழந்தை பெற்றெடுத்து யோசித்து பாருங்கள், அத்தனை அழகாம் வேதத்தில் அவருடைய பெயர்கள் இருக்கிறது. சூழ்நிலையை மாற்றுவார். ஒரு சமயம் கணவனும் மனைவியும் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்களாம். எல்லா வீட்டிலும் பேசுகிறது போலதான். அந்த மனைவி சொன்னாங்களாம், நீங்க திடீர்னு இன்னைக்கு போன் பண்ணாங்க, யாருமான்னு சொல்லி இவர் கேட்கிறாரு. அவங்கதான் நமக்கு தூரத்து சொந்தம்னு சொல்லிங்க, இதெல்லாம் அடிக்கடி பேசுவாங்க, அப்படியே விட்டுட்டாங்க. தேவைப்படும் போது தாங்க நம்மளை தேடுறாங்க, மற்றபடி கண்டுக்கே செய்யறாங்க. நம்மளை தேடுறதே கிடையாது. ஒரு போன் பண்ணி எப்படி இருக்கீங்கன்னு விசாரிக்கிறது கிடையாது, எட்டி பார்க்கறது கிடையாது. இன்னைக்கு நல்லா வசதியாயிட்டாங்க, அதனால நம்ம தேடுறதுல அப்படிதானு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இந்த மனைவி தன்னுடைய கணவன்கிட்ட புலம்பிட்டு இருந்தாங்களாம். கணவன் சொன்னாரா, ஏமா நீ அப்படி பாக்குறானாரா? என்னங்க இவ்வளவு நாள் எங்கெங்க போனாங்க? இவ்வளவு நாள் ஒரு போன் கால் உண்டா, ஒரு மெசேஜ் உண்டா, வாட்ஸ்அப்ல ஏதாவது ஒண்ணு பண்ணாங்களா? தொடர்புலே இல்லையே. அவர் சொன்னாரா, இப்ப அவங்க தானே கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்ட, நம்ம கூப்பிடலையே, அவங்க கிட்ட இருந்தானே கால் வந்திருக்குது. ஆமா, தேவைப்படுது, அதனால போய் தேடி வராங்க. சரி, ஆண்டவர் நம்ம அவங்க தேவைகளை சந்திக்கிற அளவுதான் நம்மள வச்சிருக்கிறாரு. அவங்களை காட்டில் நம்மள ஒண்ணு இல்லாத நிலைமையில கொண்டு வைக்கலையே. இன்னைக்கு அவங்க தானே தேடி வராங்க. ஏன் அவங்களுக்கு தேவை இருக்குது, நம்ம மூலமா ஒரு உதவி ஆக வேண்டியது இருக்குது, நம்ம மூலமா அவங்களுக்கு நன்மை உண்டாக வேண்டியது இருக்குது. அவங்களுக்கு நன்மை செய்கிற இடத்துலதான் கர்த்தர் நம்ம வச்சிருக்கிறாரு. அவங்கள நம்ம தேடி போற அளவுல, அவங்கள கால் பண்ணி எனக்கு உதவி வேணும்னு கேட்கிற அளவுக்கு வைக்கலையே. இப்படி பாரு, போனே பண்ணல, அவங்க என்கிட்ட பேசவே இல்லை, தேடவே இல்லைன்னு சொல்லி புலம்பி நீ யோசிக்கிற. இப்படி சிந்தித்து பாருன்னு சொல்லும் போது, ஆமாங்க, அதுதாங்க உண்மை. இன்னைக்கும் ஆண்டவர் நம்மள உதவி செய்யற இடத்துலதான் வச்சிருக்கிறாரு சொல்லி அந்த சிந்தனை மாறி அந்த புலம்பெல்லாம் நின்று போச்சுதான். யோசித்து பாருங்க. நாமளும் அப்படித்தானே, யாராவது ரொம்ப நாளைக்கு பிறகு போன் பண்ணுவாங்க,
போன் எடுக்க கூட சில பேர் யோசிப்பாங்க, ஆமா இப்ப எதுக்கு கூப்பிடுறாங்க, அவங்களுக்கெல்லாம் நன்றி கிடையாது, அவங்களுக்கெல்லாம் அது கிடையாது. இந்த இன்னைக்கும் உதவி செய்யற இடத்துல உங்களை வச்சிருக்கிறாரு. அதனாலதான் உங்களுக்கு தேடி வராங்க. இந்த சூழ்நிலையில பாருங்க, கர்த்தர் நம்முடைய நடத்துவாரு. எந்த விதத்துல அவர் மறக்கவே இல்லை. மனிதர்கள் மறக்கலாம், கர்த்தர் மறக்கவே இல்லை. இன்று நினைவா இருக்கிறார். நாம் அந்த ஆண்டவர் மேல் நினைவா இருக்கிறோமா? அவரே முன்பாக வைத்து அவரே நினைப்போம். அவர் மறவாமல் நம்ம நினைக்கிறவர். நன்றி சொல்லுவோம். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக நேரம் எல்லாரும் மறந்துட்டாங்க, யாருமே எங்களை நினைக்கல, எல்லாரும் நான் மறக்கப்பட்டு விட்டேனேன்னு சொல்லி புலம்புகிறவர்கள் உண்டப்பா. அந்த நாளிலும் அப்படிப்பட்ட நிலைமையில அண்ணாதை போல, கைவிடப்பட்டவர்கள் போல நாங்க தனியா இருக்கிறோம், எங்கள் குடும்பங்கள் ஒதுக்கப்பட்டிருக்குன்னு நினைச்சிருக்கிற பிள்ளைகளை நீங்க கூட இருக்கிறத காண்பீங்க. வலதுகையை பிடிச்சு தைரியம் கொடுங்க. நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்லுங்க. நான் உன்னை எப்படி மறப்பேன்? ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லைன்னு சொன்ன வார்த்தையின்படி ஒவ்வொருவரும் இந்த நாளில் நினைவு கூறுவீராக, நிந்தைகளை மாற்றுவீராக, தொடர்ந்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் உதவி செய்கிற நிலைமையிலே உயர்த்தி மகிழ்வீராக. அந்த கிருபை கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உங்களை மறக்கவில்லை. மனிதர்கள் உங்களை மறந்து விட்டார்கள் என்று சொல்லி அவர்களை புலம்ப வேண்டாம். ஆண்டவர் நம்மை நினைவா இருக்கிறபடியினாலே மற்றவர்களுக்கு நாம் நன்மை செய்கிற அளவிலே கர்த்தர் உயர்த்தி வைப்பார். சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம். மறக்கப்படுவதில்லை நீ, என்னால் மறக்கப்படுவதில்லை. மறக்கப்படுவதில்லை நீ, என்னால் மறக்கப்படுவதில்லை. கலங்காதே என் மகனே, கைவிட நான் மனிதனல்ல. கலங்காதே என் மகளே, கைவிட நான் மனிதனல்ல. மறக்கப்படுவதில்லை நீ, என்னால் மறக்கப்படுவதில்லை.